இன்றைக்கான தேவனுடைய வார்த்தை விசுவாச அறிக்கை. ஆதியாகமம் 22ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் சொல்லுது, அப்பொழுது ஆபிரகாம் தன் வேலைக்காரனை நோக்கி, நீங்கள் கழுதையை நிறுத்தி இங்கே காத்திருங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் தொழுது கொண்டு உங்களிடத்திற்கு திரும்பி வருவோம் என்றார். இந்த சம்பவம் தெரியும். ஈசாக்கை பலியிட சொல்லி ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்னதன் பிற்பாடு நடக்கிறதான ஒரு சம்பவம். ஆனால் இதில் ஒரு விசுவாச அறிக்கையை எங்களால் காண முடிகிறது. அதாவது அவர் சொல்லுகிறார் தன்னுடைய வேலைக்காரனுக்கு, நீங்கள் இந்த கழுதையை நிறுத்தி கொண்டு இங்கே நில்லுங்கள், நானும் பிள்ளையாண்டானும் அவ்விடம் மட்டும் போய் திரும்பி வருகிறோம் என்று அந்த இடத்துல சொல்லுகிறார். ஆபிரகாமுக்கு தெரியும் தான் செல்வதே ஈசாக்கை பலியிடுவதற்குத்தான் என்று. ஆனாலும் அவருடைய வாயினுடைய அறிக்கை, நாங்கள் அங்கு சென்று தொழுது கொண்டு திரும்ப வருவோம். அவ்வளவான ஒரு விசுவாசம் ஆபிரகாமிடத்தில் காணப்பட்டது. அந்த நேரத்தில் அவருடைய அந்த விசுவாசத்தின் அறிக்கையை தேவன் காண்கிறார். உண்மையிலேயே எங்களுடைய வாழ்க்கையிலும் இவ்வளவு பெரிய போராட்டங்கள், இவ்வளவு பெரியதான உபத்திரவங்கள், பிரச்சனைகள் வந்தாலும் கூட எங்களுடைய வாயின் அறிக்கைகளை தேவன் காண்கிறார். எங்களுடைய வாயின் அறிக்கைகள் விசுவாச அறிக்கைகளாக இருக்கிறதா அல்லது தேவனை மறுதளிக்கிறதா என்று சொல்லி ஒவ்வொரு இடத்திலையும் தேவன் காண்கிறார். யோபுவை எடுத்துக்கொண்டால் அவரும் தன்னுடைய வாயினாலே பாவம் செய்யவில்லை என்று பார்க்கிறோம். அப்படி எங்களுடைய வாழ்க்கையிலும் பிரச்சனைகளின் மத்தியில் விசுவாச அறிக்கைகள் செய்யப்பட வேண்டும். அதை தேவன் காண்கிறார். உண்மையிலேயே இந்த இடத்துல அந்த விசுவாச அறிக்கை அதே போல நடைபெறுகிறது. அந்த இடத்துல ஆபிரகாம் ஈசாக்கை பலியிடவில்லை, இருவரும் திரும்பி வருகிறார்கள். அப்படி விசுவாச அறிக்கைகள் இன்னும் எங்களை பலப்படுத்தும். அதை தேவனும் கனப்படுத்துகிறார். ஆகையால எந்த சந்தர்ப்பத்திலும் எவ்வளவுதான் போராட்டங்கள் என்றாலும் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் துதித்து பாடி விசுவாச அறிக்கை பண்ணும் பொழுது அந்த அறிக்கையை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். Have a hopeful day.